அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோவை சகோதரிகள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எதுக்குடா நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் எக்ஸிபிஷன் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் பக்கத்து ஊரில் நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள், இல்லைனா போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகையில் நம்ம நம்மளோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஐடியாஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஊறுகாய் தொக்கு வகைகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலு, எக்ஸிபிஷன் இதுக்கெல்லாம் போகிறீங்க. அங்கே நீங்கள் செய்துட்ருக்க பொருட்களை சம்மந்தப்பட்ட ஸ்டாலே ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் பார்க்கலாம், அவங்க என்ன மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ரேட் போட்டிருக்காங்க, என்ன அளவுகளில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க, மக்களை கவர்றதுக்கு என்னென்ன வித்தியாசமான ப்ரொமோஷன் அவங்க பண்ணுறாங்க. ப்ரொமோஷனாக மக்களை ஈர்க்கிறதுக்காக என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ரேட்டில் போட்டிருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் மக்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு போகிறதுக்கு மூலியமாகவும், இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு போகிறது மூலியமாகவும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு நம்ம வர முடியும். நம்ம இப்போது எதுவுமே பண்ணலை, பிகினராக தான் இருக்கோம், என்ன பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், என்ன விதமான ப்ராடக்ட்ஸ்க்கு அங்கே மக்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த விதமான ப்ராடக்ட்ஸை மக்கள் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஈவெண்ட்டுக்கு போகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கவங்களும் நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கையில் அவங்க என்ன மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் அவங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலயமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் உள்ளே போகையில் பார்த்திங்கன்னா, ஒரு சோலார் ட்ரையர் இருந்தது. அவங்க இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி FSSAI சர்டிஃபிகேட்டோட அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சிறுதானியங்கள் ப்ளஸ் பனங்கிழங்கு, முடவாட்டுக்கிழங்கு, அதே மாதிரி உங்களுக்கு முருங்கை இலை, இதை வச்சு மதிப்பு கூட்டல் பண்ணி ஒரு ஸ்டாலில் அவங்க ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு முடவாட்டுக்கிழங்குல அவங்க முடவாட்டுக்கிழங்கு பொடி, கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி குடிக்கிற மாதிரி முடவாட்டுக்கிழங்கு பொடி ரெடி பண்ணியிருந்தாங்க. முருங்கை இலையை காய வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி முருங்கை இலையை காய வச்சு பொடியாக பேக் பண்ணி அங்கே அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, அல்வா வெரைட்டிஸ்க்கு மட்டுமே ஒரு ஸ்டால் தனியாக அதுக்காக மட்டுமே போட்டிருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தேனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மலைத்தேனுக்காக மட்டுமே அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஊறுகாய் தொக்கு வகைகள், இது ரெண்டுக்காக மட்டுமே ஒரு தனி ஸ்டால். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் தொக்கு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இப்படி ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஓகே அவங்க என்னென்ன அளவுகளில் பேக்கிங் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ் அவங்க அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் போய் இந்த மாதிரி அட்டன் பண்ணல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன வெரைட்டியில் அவங்க போட்டுட்ருக்காங்க, எந்தெந்த விதத்தில் அவங்க பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்கேஜிங்கில் ஏதாவது வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்களா, இப்போ 50 கிராம் ஒரு பேக்கிங் போட்டிருக்காங்களா, 100 கிராம் பேக்கிங் போட்டிருக்காங்களா, இல்லை அரை கிலோ பேக்கிங் போட்டிருக்காங்களா, ஊறுகாயில் எத்தனை அளவுகளில் பேக்கிங் வச்சுருக்காங்க, வித்தியாசமான பேக்கிங், தொக்கில் எத்தனை அளவில் வித்தியாசமான பேக்கிங் வச்சுருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அது மூலிமா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இங்கே இன்னொன்று நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள்லேயே இப்போது நிறையா பேர் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் சிறுதானியங்களில் ப்ரௌனி பண்ணி ஒருத்தங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிறுதானியங்கள் மாவு யூஸ் பண்ணி ப்ரௌனி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அதாவது 3 ப்ரௌனி ஷாப்ஸ் இருந்துச்சாங்க. ஆனால் அவங்களோட இப்போ 3 ப்ரௌனி இருக்கையில் இவங்க எப்படி அவங்க வித்தியாசத்தை காமிச்சாங்க,
அவங்க வந்து சிறுதானியங்களில் யூஸ் பண்ணி அந்த ப்ரௌனி பண்ணினனால அந்த இடத்துல அவங்க மார்க்கெட்டிங்கில் இந்த ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. அதாவது ப்ரௌனி தான், ப்ராடக்ட் ஒன்று தான், ஆனால் அவங்க எப்படி அவங்க ப்ராடக்டை வித்தியாசப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சிறுதானியங்களால் செய்யப்பட்ட அந்த மாவுகள்லேருந்து எடுத்து அந்த ப்ரௌனி செஞ்சு அவங்களோட பிஸ்னஸை வித்தியாசப்படுத்தி அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இது போக அங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த ஸ்டால்ஸ் இருந்தது. ப்ளஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த ஸ்டால் இருந்தது. இன்னொன்று ஃபோட்டோகிராஃபி ஸ்டால் ஒன்று இருந்தது. அங்கே அவங்க வந்து என்ன வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாகவே அப்போவே அவங்க நம்ம ஃபோட்டோ கொடுக்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி நம்ம கையிலேயே கொடுத்துட்றாங்க. இது ஒரு அவங்களோட ஒரு புதுசான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காகவே நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட பிஸ்னஸை வந்து வெளியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்ன ஸ்டால்ஸ் அங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவலுங்கிறனால உணவு அங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய உணவுகள், சிறுதானியங்கள் இதற்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த ஈவெண்ட் மூலயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்லேயும் இப்போ சமீப காலமாக நடந்துட்டு இருக்க ஈவெண்ட்லேயும் மக்கள் வந்து பாரம்பரிய உணவுகளுக்கும் சிறுதானியங்கள், பாரம்பரிய உணவுனாலே உங்களுக்கு பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் இது எல்லாமே கலந்து வந்துடும். இதற்கான முக்கியத்துவங்கள் வந்து அவங்க அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அங்கே இருந்தாலுமே பாரம்பரிய உணவுகளுக்கான முக்கியத்துவமும் மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது. முன்ன இருந்த காலகட்டத்தை விட இப்போ கொஞ்சம் அவங்களுக்கான அவேர்னஸ் வந்து அதிகமாயிட்டு வருது. ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிபிஷன் நடக்குது, ஸ்டால்ஸ் போடுறாங்க, இல்லை ஒரு சின்ன எக்ஸிபிஷனாக இருந்தாலுமே நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாலுக்கு, எக்ஸிபிஷனுக்கு, ஈவெண்ட்டுக்கு அப்படிலாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணல தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, ஆனால் நீங்கள் நினைக்கிற விலையில் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாலுக்கு போகல ஒரு வேலை உங்களுக்கு அங்கே நீங்கள் தேடுற பொருள் அங்கே கிடைக்கலாம், நீங்கள் நினச்ச விலையில் கிடைக்கலாம். இன்னொன்று, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாலுக்கெல்லாம் ஈவெண்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் போகல அவங்க என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்க பொருளை மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்க்குறாங்க, அங்கே வர கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கலையே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் பொருளை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் இனிதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ மக்கள் எந்த பொருளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த பொருளை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறது கூட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இங்கே போகையில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பேக்கிங் பண்ணலாம், வித்தியாசமாக என்ன பேக்கிங் பண்ணலாம், என்ன அளவுகளில் நம்ம பண்ணலாம், என்ன ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போது ஒரு பேம்ப்ளெட்டே நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகையில் நம்ம பேம்ப்ளெட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே, நம்மளோட பொருட்களை வந்து இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் அடித்து கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் கொடுக்கலாம், மக்களை கவர்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நீங்கள் போகிறது மூலயமா கிடைக்கும். அதனால் உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.